இந்த படத்தில் எல்லாரும் கேட்டாங்க ஏன் ஃப்ளாஷ்பேக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா அண்ணன் நடிக்கும்போது என்ன ஒரு பிரச்சனைனா, அண்ணன் நல்லவருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் அறம் பேசுவார்னு தெரியும். அவர் நல்லது தான் எதையாவது ஒன்று சொல்லுவார், மாடை பற்றி பேசுவார், மனுஷங்களை பற்றி பேசுவார். ஆனால் அவர் படங்கள்லேயுமே அது இருக்கும், அந்த ஃபிலாசபி இருக்கும். அப்போ ஃபிலாசபியாக திருப்பி சொல்லும்போது ப்ரீச்சிங் ஆகிடுமோன்னு ஒன்று இருக்கும். அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் திருடனாக வச்சது ரொம்ப அழகாக இருந்தது. நல்லவன் திருடனாக இருந்து திருப்பி இங்கே நல்லவனாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கிரே ஷேட்ஸ் இருக்குல்ல, அதை இன்றைக்கி யாருமே ஒத்துக்கிறது இல்லை. ஆனால் ஒரு இடங்களில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னா, அந்த பொண்ணு பேசிட்டு அந்த இடம் குழந்தையும் என்ன சொல்ல போகுதுன்னு நானுமே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடம் ரொம்ப அழகானதுன்னா, அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்லிக் கொடுக்க போகிறோம், பொய்யா விதைக்க போகிறோமா இல்லை நேர்மையாக இருக்கிற சொல்லிக் கொடுக்க போகிறோமாங்கிற அந்த இடம் இருக்குல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லான இடம். அந்த இடம் நான் பார்த்துட்டு என் பொண்ணோட தான் நான் உட்காந்து அந்த படம் பார்த்தேன். அவளை கூப்பிட்டு உட்கார வச்சு போட்டவனே ஃபஸ்ட்டு நைட்டு 10 மணிக்கு தூங்கணும்னு சொல்லிட்டேன். இவருக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன், என் பொண்ணோட படம் பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஆனால் நாளைக்கு ஸ்கூல் இருக்குன்னு சொன்னோடனே மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி காலையில் உட்காந்து அவள் தான் என்னை ரிமைண்ட் பண்ணி நேற்று பார்த்த படம் ஃபுல்லாக பார்க்கணும், திருப்பி ஃபஸ்ட்லேருந்து உட்காந்து பார்த்துட்டு இந்த பக்கம் கிளைமேக்ஸ் போது நான் அழுதுட்டு இருக்கேன், அந்த பக்கம் அவள் அழுதுட்டு இருக்கா.